The World Unfiltered. வளைகுடாவில் அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய, அது மட்டும் இல்லாமல் பழம்பெரும் நட்பு நாடாக இருக்கக்கூடியது ஒமான். அந்த நாட்டை அலற விட்டுருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஹார்முஸ் நீரிணை பிரச்சனையில் ஈரானோட கைகோத்தா ஒமான் மேலே குண்டு மழை பொழியும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய பகிரங்கமான எச்சரிக்கை. சர்வதேச அளவில் இந்த எச்சரிக்கைங்கிறது ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்குன்னே சொல்லணும். இது மட்டும் இல்லை, ஹார்முஸ் நீரிணை அமெரிக்காவுடைய பகுதி அப்படின்னு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்திலையும் பதிவிட்டிருக்கிறாரு ட்ரம்ப். அமெரிக்காவுக்கும் ஒமானுக்கு இடையிலான அந்த அதிகாரப்பூர்வ உறவு இருக்கு இல்லையா, அது 1833ஆம் ஆண்டில் தொடங்குது. அந்த ஆண்டுடைய ட்ரீட்டி ஆஃப் அமிட்டி அண்ட் காமர்ஸ் இது மூலமாக தான் அந்த உறவு தொடங்குது. அமெரிக்காவோட வணிக ஒப்பந்தம் செய்து கொண்ட வெகு சில அரபு நாடுகளில் ஒமான் தான் முதன்மையான நாடு. 1980 கையெழுத்தான ஃபெசிலிட்டிஸ் ஆக்சஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் மூலமாக ஓமன் இராணுவத்திற்கு சொந்தமான விமான மற்றும் கடற்படை தளங்களை பயன்படுத்தி கொள்றதுக்கான அனுமதியும் அமெரிக்காவுக்கு கிடைக்குது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒமானுடைய போர்ட் ஆஃப் தும், அதேபோல் போர்ட் ஆஃப் சலாலா, அப்புறம் மசீரான்னு ஒரு விமானத்தளம், இதிலெல்லாம் அமெரிக்கா தன்னுடைய மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த போர்க்கப்பல்கள் மூலமாக ஈரானுக்கு மிரட்டலையும் விடுத்துட்டு இருக்குது அமெரிக்கா. ஓமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு எப்போதுமே வளைகுடா பிராந்தியத்தினுடைய அமைதி புறாவாக செயல்பட்டு இருக்கும். தன்னிடம் உதவி கேட்டு வரக்கூடிய நாடுகளுக்கு மறுப்பே சொல்லாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். 1980 ஈரானில் சிறைப்பிடிக்கப்பட்ட அமெரிக்க தூதரக அதிகாரிகளை மீட்கிறதுக்கு அமெரிக்க இராணுவம் ஆப்ரேஷன் ஈகிள் கிளா அப்படிங்கிற ஒரு மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனுக்காக அமெரிக்காவுக்கு எந்த அரபு நாடும் இராணுவ உதவி செய்கிறதுக்கு முன் வரலை. அப்போது ஒமான் தான் தன்னுடைய மசீரா ஐலாண்ட் அந்த ஒரு தீவில் இருக்கக்கூடிய விமான தளத்தை அமெரிக்க போர் விமானங்கள் அதேபோல் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில் பல தசாப்தங்களாக நேரடி பேச்சுவார்த்தை முடங்கி இருந்துச்சு இல்லையா. 2015 ஒமானோட சுல்தான் கபூஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகளை மஸ்கட்டுக்கு ரகசியமாக வரவழைச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஓமான் அமைத்து கொடுத்த இந்த அடித்தளம் தான் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட வல்லரசுகள் ஈரானோட வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்திடுறதுக்கு மூல காரணமாக அமைந்த ஒரு சந்திப்புன்னே சொல்லலாம். வளைகுடாவில் அமெரிக்க குடிமக்களுக்கு ஆபத்து எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வாஷிங்டன் முதல்ல அணுகக்கூடிய நாடு ஒமான். ஈரானில் உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்ட அமெரிக்க சுற்றுலா பயணிகள் முதல் சமீபத்திய கைதிகள் பரிமாற்றம் வரைக்கும் பிணைய தொகையை ஓமானே செலுத்தி அமெரிக்கர்களை பாதுகாப்பாக மீட்டு கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவால் தீர்க்க முடியாத சிக்கலான சர்வதேச தூதரக சிக்கல்களை கூட ரகசியமாக தீர்த்து வைக்கக்கூடிய மிகவும் நம்பகமான நண்பன் அப்படிங்கிற இடத்துல தான் ஒமான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அமெரிக்காவுக்கு உதவி செய்தது போலவே ஈரானுக்கும் பல சமயங்களில் ஒமான் துணை நின்றுருக்கு. அமெரிக்கா ஈரான் மேலே கடுமையான பொருளாதார தடைகளை விதித்த போதெல்லாம் ஈரானிய வங்கிகள் மற்றும் வணிகர்கள் சர்வதேச வர்த்தகம் செய்கிறதுக்கு ஓமான் தன்னுடைய துறைமுகங்களையும் நிதி அமைப்புகளையும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெய் மற்றும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் ஓமான் பாதுகாப்பான வர்த்தக மையமாகவும் செயல்பட்டுருக்கு. சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் ஈரானை தனிமைப்படுத்த முயன்ற போது கூட ஓமான் என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடனான தன்னுடைய தூதரக உறவை துண்டிக்கலை. அமெரிக்காவுக்கு இராணுவ பங்காளியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒமான் ஈரானுக்கு பொருளாதார மற்றும் தூதரக கவசமாகவும் செயல்பட்டுருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் மூலமாக ஓமன் தன்னை வளைகுடாவுடைய சுவிட்சர்லாந்து போல நிலைநிறுத்தி கொண்டிருக்குது. சவுதி அரேபியா, ஈரான், அமெரிக்கா, சிரியா அப்படின்னு பரஸ்பரம் எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளோடுமே ஒரே நேரத்தில் நல்லுறவை பேணக்கூடிய ஒரே அரபு நாடு அப்படின்னா அது ஓமன் மட்டும்தான். இப்படி எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஓமான் அப்படின்னா அந்த ஓமானுக்கு ஒரு காட்டியிருக்கார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னு சொல்லணும். ஈரானும் ஓமானும் சேர்ந்து ஹார்முஸ் நீரிணையில் அமைதியான கப்பல் போக்குவரத்துக்காக மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தான் ட்ரம்ப் இவ்வளவு கோபமடைகிறதுக்கு காரணம். ஹார்முஸ் நீரிணையில் ஈரானும் ஓமானும் சேர்ந்து ஒரு புதிய ஷிப்பிங் ரூட் மேப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா பாரசீக வளைகுடாவிலிருந்து அரபிக்கடலை நோக்கி செல்லக்கூடிய கப்பல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஈரான் கடற்கரையை ஒட்டிய வடக்கு வழித்தடத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போ அரபிக்கடலிருந்து பாரசீக வளைகுடாவுக்குள்ளே நுழையக்கூடிய கப்பல்கள் ஓமான் கடற்கரையை ஒட்டி தெற்கு வழித்தடத்தை பயன்படுத்தணும். ஹார்முஸ் நீரிணையில் செல்லக்கூடிய கப்பல்களுடைய பாதுகாப்பையும் வழிகாட்டுதல்களையும் ஈரானும் ஓமானும் இணைந்து கண்காணித்து வழிநடத்தும். இந்த வழித்தட வரைபடத்தோடு சேர்த்து நீரிணையினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஜாயிண்ட் டிக்ளரேஷனை வெளியிடுறதுக்கு ரெண்டு நாடுகளும்
இறுதி கட்ட பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா ஓமனில் இருக்கக்கூடிய அதே போல் மசீரா தளங்களை பயன்படுத்தக்கூடிய நிலையில் ஓமன் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானோட கைகோத்து இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு இராணுவ இடம் கொடுத்து கொண்டே அமெரிக்காவோட எதிரியாக இருக்கக்கூடிய ஈரானோட ஒப்பந்தம் செய்து ஓமன். பொதுவாக இது போன்ற போர்க்காலங்களில் அல்லது சர்வதேச நெருக்கடிகளில் கப்பல்களுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பாங்க. ஆனால் உலக பொருளாதார சீர்குலைவை தவிர்க்கிறதுக்காக டோல் ஃப்ரீ என்ட்ரி அப்படிங்கிற விதியை ஓமன் கொண்டு வந்தது மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுது. யார் போரிட்டாலும் வர்த்தகமும் சாமானிய மக்களுடைய தேவையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒமானுடைய உறுதியாக இருக்குது. அமெரிக்கா ஒரு பக்கம் மிரட்டினாலும் இன்னொரு பக்கம் ஈரானோட பேசி உலகத்துக்கு தேவையான எண்ணெய் விநியோகம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு ஓமான் இந்த ஒப்பந்தத்தை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலையில தான் ஓமன் மேலே குண்டுவீச்சு விரட்டல் மட்டும் விடாமல் ஹார்முஸ் நீரிணை அமெரிக்காவுடைய பகுதி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு ட்ரம்ப். ஹார்முஸ் நீரிணை அமெரிக்காவோட பகுதி அப்படின்னு அறிவிக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவர். இதுக்கு ட்வீட் போடுறது மூலமாக ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்ற முடியாது அப்படின்னு ஈரானும் கடுமையான எதிர்வினையை ஆற்றிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருக்கிறோம். இது எப்படி சாத்தியம், அமெரிக்காவோட அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் குறித்து எந்த தகவலையும் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவிக்கலை. ட்ரம்ப்போட இந்த குண்டுவீச்சு மிரட்டலை ஓமான் எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதான் இப்போ பிரதானமான கேள்வி. அதுபோல் ட்ரம்ப்போட இந்த பகிரங்க மிரட்டலை மிகவும் நிதானமாகவும் திட்டமிட்டும் ஓமான் எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் ஆய்வாளர்கள். ஓமான் எப்போவுமே பொது வழியில் காரசாரமாக பதிலடி கொடுத்து பேசுகிறத தவிர்க்கக்கூடிய ஒரு நாடு. ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு பகிரங்கமாக சவால் விடாமல் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூதரகம் அதேபோல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அதிகாரிகளோட ரகசிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக பதற்றத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் அதேபோல் பிற வளைகுடா நாடுகளுடைய ஆதரவையும் ஓமான் பெறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அரபு உலகத்தை சார்ந்த ஒரு நீண்டகால நட்பு நாட்டின் மீது அமெரிக்கா குண்டு வீசுவது அப்படிங்கிறது மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அரபு நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரபு நாடுகள் மூலமாகவே ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மறைமுகமான அழுத்தத்தை கொடுக்கலான்னு ஓமான் திட்டமிடக்கூடும். நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இதை செய்யலை, உலக பொருளாதாரம் முடங்கிவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹார்முஸ் வழித்தடத்தை ஓமன் சீரமைக்கிறது அப்படிங்கிற வாதத்தை ஐக்கிய நாடுகள் சபை அதேபோல் சர்வதேச கடல்சார் அமைப்புகளில் முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் 60 நாள் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் ஒரு புதிய தற்காலிக பேச்சுவார்த்தையை மஸ்கட்டில் கூட்டி அமெரிக்காவுடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய வகையில் ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை செய்கிறதுக்கு கூட ஓமன் முயற்சிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படை ஓமனோட அதேபோல் மசீரா தளங்களை சார்ந்திருக்கிறத ஓமன் என்ன செய்வாங்க, தூதரக ரீதியாக நினைவூட்டல் செய்வாங்க. ஓமான் மேலே தாக்குதல் நடத்துறது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு இராணுவ கட்டமைப்பையே பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இது வெறும் மிரட்டல் அப்படிங்கிறதோடு தான் இருக்கும், ஒரு அரசியல் ரெட்டாரிக் அப்படிங்கிறதா தான் இருக்கும்னு ஓமன் இப்போ வரைக்கும் நம்புகிறாங்க. ட்ரம்ப்போட அதிர்ச்சி தரக்கூடிய மிரட்டல்கள் மற்றும் அதை எதிர்கொள்ள அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கையாளக்கூடிய ராஜதந்திர உத்திகள் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஜெர்மனியுடைய முன்னாள் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரம்ப்போட முதல் ஆட்சி காலத்தில் கையாண்ட அதே ராஜதந்திர உத்தியை தான் இப்போ ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றுறாங்க. அதே தான் ஒமானும் பின்பற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரம்ப்போட பகிரங்கமான சவால்கள், விமர்சனங்கள் மற்றும் மிரட்டல்களுக்கு உடனடியாக உணர்ச்சிவசப்பட்ட எதிர்வினையோ அல்லது பகிரங்கமான கண்டனங்களையோ தெரிவிக்காமல் அமைதி காக்கிறது. பொதுவெளியில் பதிலளித்து ட்ரம்ப்பை மேலும் கோபப்படுத்துறதை தவிர்த்து அமைதியாக தங்கள் நாட்டின் நலன்களை பாதுகாத்து கொள்வது இதுதான் ஒமானோட திட்டமாக இருக்கும். இப்போ கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஈரான் 2000 ஆண்டு கால நாகரிகமே அழிக்கப்படும்னு ட்ரம்ப் எச்சரித்தார் இல்லையா? அப்போ பிரிட்டன், பிரான்ஸு, ஜெர்மனி நாடுகள்லாம் இணைந்து ட்ரம்ப்புக்கு எதிராக கடுமையான கண்டன அறிக்கையெல்லாம் தயார் பண்ணாங்க. ஆனால் ட்ரம்ப் ஒவ்வொரு முறையும் இவ்வாறு கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்தாலும் உடனடியாக போரில் இறங்க மாட்டார் அப்படின்னு தலைவர்கள் அறிந்து வச்சிருந்தனால அந்த அறிக்கை வெளியிடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு மாலையிலேயே ட்ரம்ப் ஈரானோட போர் நிறுத்தத்தையும் அறிவித்தார். ஸோ ஐரோப்பிய நாடுகள் பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டிருந்தால் அது ட்ரம்ப்பை மேலும் தூண்டி போர் நிறுத்தத்தை சீர்குலைச்சிருக்கும் அப்படின்னு கூட சில அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ டென்மார்க், கனடா, நாட்டோ அதேபோல் ஓமன் வரைக்கும் ட்ரம்ப்போட மிரட்டல்கள் எதிராளிகளை மட்டும் இல்லாமல் நட்பு நாடுகளையுமே கொஞ்சம் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடியதாக தான் மாறுது. ஆனாலும் பல நாடுகள் அமைதியை மட்டுமே பாதுகாப்பான ஒரு தேர்வாக பார்க்குறாங்க.
ஜெர்மனியில் மேர்க்கலோட அமைதியான மற்றும் நிதானமான அணுகுமுறையை குறிக்க மேர்க்லின் அப்படிங்கிற சொல் பிரபலமானது. சர்வதேச அரங்கத்தில் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் போன்ற தீவிரமான அணுகுமுறை கொண்ட தலைவர்களை கையாளுறதுக்கு உலக நாடுகள் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பான ராஜேந்திர கேடயமா இந்த மேர்க்கல் முறை அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஒமான் மேலே ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைங்கிறது அமெரிக்காவுடைய நீண்டகால நட்பு நாடுகளுக்கு ஒரு பாடம் தான். வல்லாதிக்க அரசியல் சூழலில் நடுநிலை அப்படிங்கிறது எளிதானதல்ல அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது. அமெரிக்காவுக்கு இராணுவ பங்காளியாகவும் ஈரானுக்கு தூதரக கவசமாகவும் ஒரே நேரத்தில் நிகழக்கூடிய ஒமானுடைய தனித்துவமான அணுகுமுறையை ஒரே நாளில் குண்டு வீசி அழித்து விட முடியாது அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒன்று. சுவிட்சர்லாந்து போன்ற தன்னுடைய நடுநிலையை ஓமான் காப்பாற்றிக் கொள்றதுங்கிறது அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலக பொருளாதாரத்துக்குமே கூட மிகவும் அவசியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.